சூதாட்டத்துல நாடிழந்த பாண்டவர்கள் வனவாசத்துல இருக்கும்போது அவங்களோட பரிதாப நிலையை பார்த்து சந்தோஷப்படவும் அவங்க முன்னாடி தான் ஒரு சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறத காட்டுறதுக்காகவும் துரியோதனன் அவருடைய மனைவி மற்றும் பணிப்பெண்கள் காவலர்களோட சேர்ந்து போய் வனத்துல பாண்டவர்கள் தங்கி இருக்க இடத்துக்கு பக்கத்துல குடிலமைச்சு தங்குறாரு. இந்த சமயத்துல ஒரு நாள் துரியோதனன் நீராட நதிக்கரைக்கு போயிருக்கும் போது கந்தர்வர்களின் அரசன் சித்திரசேனன் தன் படைப்பரிவாரங்களோட வனத்துக்கு வராரு. வனத்துல துரியோதனின் மனைவி மற்றும் பணிப்பெண்களை பார்க்கிற சித்திரசேனன், அழகிய இந்த பெண்கள் நம் அரண்மனையில் மற்ற அப்சர சுந்தரிகளுடன் சேர்ந்து வாழட்டும் சொல்லி அவங்கள கவர்ந்து வர தன் காவலர்களுக்கு உத்தரவு போடுறாரு. சித்திரசேனனின் படை துரியோதனனோட காவலர்களை வீழ்த்தி அவரோட மனைவி மற்றும் பணிப்பெண்களை கவர்ந்து செல்றாங்க. தகவல் அறிஞ்சு ரொம்பவும் கோபத்தோட தன் மாமன் சகுனி மற்றும் நண்பன் கர்ணனோட சேர்ந்து சித்திரசேனன் கூட போருக்கு போறாரு துரியோதனன். நடக்கிற கடும் போர்ல சித்திரசேனன் துரியோதனன் மற்றும் சகுனியை எதிர்த்து ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சூரியபுத்திரன் கர்ணன் கந்தர்வ படைகள் மேல அம்பு மலையை பொழிஞ்சு அழிச்சுக்கிட்டு இருக்காரு. கர்ணனுடைய வீரத்தையும் போர்த்திறமையையும் பார்த்து ஆச்சரியப்படுற சித்திரசேனன்